Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொகுப்பூதிய செவிலியர்கள் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப்போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாநிலத்தின் பல்வேறு மாவட்ட அரசு மருத்துவமனைகள் முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்தந்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காட்சிகளின் தொகுப்புதான் இவை. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் கடந்த வியாழனன்று சென்னை சிவானந்தா சாலையில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் தங்களது போராட்டத்தை அங்கேயே தொடர்ந்தனர். போராட்டத்தை முடித்துக்கொண்டு கலைந்து செல்ல மறுத்த செவிலியர்களை பேருந்துகளில் ஏற்றி கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிடப்பட்டனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை போராடுவோம் என கூறி அங்கும் தங்களின் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதற்கிடையில் சென்னைக்கு சென்று போராட்டத்தில் பங்கு பெற முடியாத செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் கோரிக்கை எதுவும் ஏற்கப்படாததால் தங்களது போராட்டத்தை தொடர்வதாக செவிலியர்கள் தெரிவித்தனர். ஊரப்பாக்கம் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த செவிலியர்கள் செல்போன் டார்ச் லைட் ஒளிரவிட்டு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களில் ஒரு பகுதியினர் ஊர்களுக்கு செல்ல பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஊர்களுக்கு செல்ல மறுத்த செவிலியர்களில் மற்றொரு பகுதியினர் மண்டபத்திற்கு வெளியே இரவு முழுவதும் காத்திருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமா என அமைச்சர் கேள்வி கேட்பதாகவும் மிரட்டும் தொனியில் அவர் பேசியதாகவும் செவிலியர்கள் குற்றம் சாட்டினர். இப்போ நான் 2019 உள்ள போனேன். அப்போ 112 பெட்டடா இந்த ஹாஸ்பிட்டல்ல 38 ஸ்டாஃப் நர்ஸ். இப்போ 2025 நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். இப்போவும் 244 பெட்டடா இருக்கு. 244 பெட்டட்லயும் 38 அதே ஸ்டாஃப் தான். இது வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் கூட ரெக்ரூட்மெண்ட் ஆகல. ஒரு ஐசியூ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, ஆப்தால் டிபார்ட்மெண்ட் 6 ஃப்ளோர் கட்டி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் நியூ வேகன்சி கிரியேட் பண்ணல. பேச்சுக்கு 0 வேகன்சின்னு சொல்றது அப்பட்டமான பொய். எம்ஆர்பி மூலம் மருத்துவர்கள், மருந்தாளுநர்கள், லேப் டெக்னீஷியன்கள் உள்ளிட்டோர் காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படும் போது செவிலியர்களை மட்டும் பணியமர்த்தாதது ஏன் என்று செவிலியர்கள் கேள்வி எழுப்பினர். நாங்கள் எதுக்காக போராடுறோன்னே எங்களோட துறைக்கே தெரியலன்றது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க சார் என்ன சொல்கிறாருன்னா காலி பணியிடமே இல்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் என்ன போராடுறோம்? காலி பணியிடங்களை உருவாக்குங்கன்னு தானே நாங்கள் போராடுறோம். இப்போது எம்ஆர்பி தேர்வு மூலயமா எக்ஸாம் எழுதி வந்தால் டாக்டர், ஃபார்மசிஸ்ட், இதர துறைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காலமுறை ஊதியத்தில் தானே நீங்கள் பணி நியமனம் செய்கிறீங்க. அப்போ நாங்கள் செவிலியர்கள் மட்டும் ஏன் காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்தப்படவில்லை? எம்ஆர்பி தேர்வு நடத்தி 10 வருடமாகிவிட்டதாகவும் புதிதாக 11 மருத்துவமனை திறக்கப்பட்டும் அங்கு செவிலியர்களுக்கான காலி பணியிடங்களை காட்டாதது ஏன் என வினா எழுப்பியவர்கள் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியர்கள் பணியிடங்கள் உயர்த்தப்படவில்லை என குற்றம் சாட்டினர். விஷயம் ஹெல்த் மினிஸ்டர் 0 வேகன்சின்றாரு. இப்போ 10 வருஷம் ஆச்சு இந்த எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்
எழுதி இந்த 10 வருஷமா எந்த ஒரு மெடிக்கல் காலேஜும் ஸ்டார்ட் பண்ணலையா? இப்போ இது வரைக்கும் 11 எல்லா medical காலேஜ்லயும் ஒப்பந்த முறை அதுல வந்து நியூ வேகன்சி அவங்க காட்டி தான் ஆகணும். இது வரைக்கும் நியூ வேகன்சி ஒன்று கூட காட்டுது. நியூ வேகன்சி காட்டலன்னா 0 வேகன்சி தான் காட்ட முடியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து 0 வேகன்சி. இது வந்து அப்பட்டமான பொய்யான ஒன்று. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையும் பெட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்க வந்து நியூ வேகன்சியை காட்டணும். இந்த 10 வருஷமா ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் அவங்க பெட்ஸ் வேகன்சியை காட்டினதில்லை. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.